மிஷன் இம்பாசிபிள் படங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாமே உலகத்தை பெரிய அழிவுலேருந்து காப்பாற்றுற காமனான கதைகள் தான். ஆனால் முதல் சீனில் ஆரம்பித்து ஒரு 3-4 அட்டகாசமான ஆக்ஷன் செட் பீசஸ் இருக்கும். ஒவ்வொரு ஆக்ஷன் சீனுடைய கொரியோகிராஃபியும் பார்க்கும்போது நிஜமாவே இம்பாசிபிள் அப்படின்ற மாதிரி நம்மள ஃபீல் பண்ண வைக்கும். அந்த ப்ராக்டிக்கல் ஸ்டன்ஸ் எல்லாம் எப்படி புல் ஆஃப் பண்ணாங்க அப்படின்னு கூட யோசிக்க வைப்பாங்க. ஸ்டேக்ஸ் த்ரெட்லாம் ரொம்ப ரியலாக இருக்கும். கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஹியூமர் இருக்கும். எல்லாத்தோட சேர்த்து அந்த சூப்பர் தீம் மியூசிக் அண்ட் பொதுவாகவே பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் ஒரு பக்காவான ஃபினிஷிங் டச்சை கொடுக்கும். பட் லேக் ஆஃப் பட்ஜெட்டா இல்லை லேக் ஆஃப் இமேஜினேஷனா என்ன காரணம்னு தெரியல, இந்த முக்கியமான எலிமெண்ட்ஸ் எல்லாமே இந்த எக்ஸில் மிஸ்ஸிங். வசனங்களில் அதிகபட்ச எக்ஸ்போசிஷனே இந்த படத்தை சீரியஸாக எடுத்துக்க விடாமல் தடுக்குது. சில வசனங்களும் ரொம்ப அமெச்சூராகவும் இருந்தது. முக்கியமாக ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸில் அபத்தமான சீன்ஸாக சிச்சுவேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்குது. ஹீரோவும் அவர் லவ் பண்ணுற பொண்ணும் தேவி தேட்டரில் மிஷன் இம்பாசிபிள் படம் பார்த்துட்டு வெளியே வராங்க. ஓகே, அது ஒரு நல்ல டச்சுன்னு வச்சுக்கோங்களேன். படம் முடிச்சுட்டு நைட்டு ரோட்டில் நடந்து வராங்க. அப்போ ஒரு சிலர் ஒரு ரோடு கார்னரில் ஒரு திருநங்கையை அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ அவங்கள காப்பாற்றிடுறாரு. இது வழக்கமான ஒரு சீன் தானே. ஆனால் கட் பண்ணால் அடுத்த ஷாட்டே ஹீரோவும் ஹீரோயினும் பைக்கில் போயிட்டு இருக்காங்க வீட்டுக்கு. ஸோ நடந்து வந்தால் தான் இப்படி ஒரு சீனை வைக்க முடியும்னு வச்சாங்களா என்னன்னே புரியல. இதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் ஒரு சீன் இருக்குது. மஞ்சு வாரியரை ஒரு இடத்துல கவர்மெண்ட் கஸ்டடி மாதிரி அரசில் வச்சுருப்பாங்க ஒரு பில்டிங்கில். அவங்கள நம்ம போய் காப்பாற்றலாம் அப்படின்ற மாதிரி ஆர்யா கிளம்புவார். முதல்ல அந்த இடத்துல மஞ்சு வாரியரை காட்டும்போது அவங்க புடவையில் இருப்பாங்க. பட் ஆர்யா அங்கே கிளம்புற அடுத்த ஷாட்டே இங்கே இவங்க ட்ரெஸ்ஸு மாற்றி கருப்பில் அத்லட்டிக்காக அந்த பேண்ட் ஷர்ட்லாம் போட்டிருப்பாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா ஆர்யா காப்பாற்ற வரும்போது அவரோட சேர்ந்து அடுத்த சீனில் சண்டை போடணும்ல, சாரியில் கஷ்டமாக இருக்குமே, அதுதான் வெரி நைஸ் இல்லையா? இன்னொரு சீனில் ஒரு முக்கியமான கேரக்டர் ஆபத்தில் இருக்காங்க அப்படின்னு ஆர்யாவுக்கு தெரிய வரும். அவர் நுங்கம்பாக்கத்தில் இருப்பார். அந்த முக்கியமான கேரக்டர் ஓஎம்ஆரில் ஈசிஆரில் எங்கேயோ இருப்பாங்க. நம்ம ஹீரோ உடனே நுங்கம்பாக்கத்துலேருந்து ஓட ஆரம்பிப்பார் பாருங்க. ஓடுகிறார். அதுக்குள்ளே அங்கே வில்லன் உள்ளே பூந்து வந்த வேலையை முடிச்சுட்டு போயிடுவான். ஸ்டில் நம்ம ஹீரோ ஓடிக்கிட்டே இருப்பார். எல்லாம் முடிஞ்சதும் மூச்சு வாங்க ரீச் ஆவார். தமிழ் படத்தில் மிர்ச்சி சிவா பண்ணுவார்ல, அந்த மாதிரி நிதானமாக போனாலும் காப்பாற்றிலாம் நினச்சாரோ என்னவோ தெரியல பாவம். இந்த சீன்ஸையெல்லாம் விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது இந்த படத்தில். இன்டர்வல் பிளாக்குக்கு முன்னாடி ஒரு குபீர் சீன் ஒன்று. ஹீரோவை மிரட்டணும் அப்படின்னு அவர் கூட ஒரு பொண்ணு வருவாங்க. அவங்க தலையில் துப்பாக்கியை வச்சு வெளில மிரட்டுவார். ஹீரோ கிட்டேருந்து நியூக்ளியர் டிவைஸை தர சொல்லி கேட்பார். எனக்கு வந்து அந்த பொண்ணோட உயிர் தான் முக்கியம் அப்படின்னு ஹீரோ வந்து நியூக்ளியர் டிவைஸை கொடுத்துருவார். டக்குன்னு கொடுக்குற ரெடி ஆகும்போது அந்த பொண்ணை தன்னுடைய பக்கம் எடுத்து அங்கே ஒரு சின்ன துப்பாக்கிலாம் சுட்டு ஒரு சின்ன கேஸ் மாதிரி ஏறாகும். பட் ஸ்டில் வில்லனுக்கு டிவைஸ் கையில் கிடச்சிரும். ஆனால் அடுத்த சில செகண்ட்ஸ்லேயே எனக்கு எந்த சென்டிமெண்ட்டும் கிடையாது, இந்த பொண்ணை நானே சுடுவேன் அப்படின்னு கண்ணை வச்சு மிரட்டி சுற்றுவார் ஹீரோ. இப்போ வில்லன் பதற ஆரம்பிச்சிருவான். அப்போ வில்லனுக்கும் அந்த பொண்ணுக்கும் என்னமோ லிங்க் இருக்குது அப்படின்னு தானே தோணும். ஆனால் அதை பற்றி அங்கே எதுவுமே ஒழுங்காக சொல்லாமல் மொட்டையாகவே முடிச்சுடுவாங்க. அகைன் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கும் வில்லனுக்கும் லிங்க் இருக்குது அப்படின்னு ஒரு ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணாங்க பாருங்கள். எனக்கு புரியவே இல்லை, எதுக்கு இது சீனுன்னே புரியல எனக்கு. தென் கிளைமேக்ஸ் கிட்டே வரும்போது ஹீரோ சொல்லுவார், எனக்கு அப்போவே ஒரு டவுட் இருந்துச்சு, இந்த பொண்ணை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்லாம். ஏன்ப்பா அதான் அப்போவே தெரியும்ல, அப்புறம் இன்டர்வல் பாயிண்ட்லேயே அந்த பொண்ணை வச்சு வில்லனை லாக் பண்ணி டிவைஸை காப்பாற்றி படத்தை முடிச்சிருக்கலாம்ல. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கேள்வி கேட்கல.